ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முரேம் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்துருக்காரு. ஜாயு, சொல்லுங்கள் மாஸ்டர். நீ ஒரு ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரல் ஆகணும்னா நீ நிறைய பேரோட கப்ஸ் மேலே நடந்து தான் பயணிச்சாகணும். ஏன்னா இந்த ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரல் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ்டா. இந்த ரூத்லெஸ்ஸான ஹெவன் எப்பயுமே பியர்லெஸ்ஸான ஃபோர்ஸை சென்ட் பண்ணவே பண்ணாது. எப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினான பவர் இங்கே போன் ஆகிறானோ அப்போ தான் இந்த ஹெவன் அவனுக்கு கம்பேரபிளான பவர் இந்த வேர்ல்டுக்கு அனுப்பி வைக்கும். காரணம் அவனோட ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காகத்தான். கிட்டத்தட்ட எத்தனை பேட்டில்ஸ் இந்த 1000 இயர்ஸாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? பிளடி பாத். இந்த பாத் கிட்டத்தட்ட 1000 பீப்புள்ஸ்க்கு மேலே நடந்து நான் கிரியேட் பண்ணதான். ஏன், எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் அப்படித்தான் கடந்து வந்திருக்கானுங்க. பா, எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கானுங்க. இது நீ வாலண்டியராக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் விதி தானா உன்னை அதுக்கு இழுத்துட்டு தான் போகும். இந்த ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரல் எப்பயுமே அந்த பிளடி பாத் கிரியேட் பண்ண பாதையில் மட்டும்தான் நடந்து போயிட்டுருப்போம். இதுதான் நம்ம ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரலோட விதியும் கூட. ஹீரோ கேட்குறான், அப்போ இந்த ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரல் விதி இப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ஃபியர் வந்ததே இல்லையா? இந்த பயத்தெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, எப்படியா? ஸ்மைல்னால தான். நான் என்னோடய பயத்தை எல்லாத்தையும் இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஹைட் பண்ணி தான்டா வச்சுருக்கேன். ஜாயு, நீயும் அதை அவாய்ட் பண்ணிடாத. சிரிக்க கற்றுக்க. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ பிடிச்சி வச்சபடியே இருக்கான். அப்போ அவன் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் ஹெல்ஸ் எனார்மஸ்னு அப்படியே ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த செல்ஃப் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் கிட்டத்தட்ட ஒரு ஈவில் டெக்னிக். பார்த்தா அவன் கண்ணெல்லாம் ஃபயர் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணோன்னா யங் ஏஜ்லேருந்தே இந்த பாமோட வெடிமருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உடம்புல ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க. அட் தி சேம் டைம் இந்த ஹெல் எனார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் இது மொத்தமாக அந்த போன் மேரவே அப்சர்வ் பண்ணி ரொம்ப கம்மியாக்கிட்டே வரும் தெரியுமா? இங்கிட்டு பார்த்தா அவன் போட்ட அட்டாக்கில் அந்த கேரேஜில் இருந்த பாதி இல்லை, ஃபுல்லாக ஃபயரு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் அவனுங்க பாடிக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்சிருப்பானுங்க தெரியுமா? அதை அவனுங்க வெளியே ரிமூவ் பண்ணாமல் கூட அவனுங்களால் பாடிக்குள்ளே வச்சே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த டெக்னிக், இப்படிப்பட்ட டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணியிருக்கானுங்கண்ணா அவனுங்க கிட்டத்தட்ட நடமாடுற ஒரு பாம் மாதிரி தான்டா. இந்த ஹெல் எனார்மஸ் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணான்னா அவனுங்க மற்றவனுங்களோட பப்பட் மாதிரி தான் இருப்பானுங்க. இவனுங்களை மற்றவனுங்க கமாண்ட் என்ன பண்ணுறானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பானுங்க. பார்த்தா தூரத்துலேருந்து கூட அந்த ஃபயர் அப்படி தெரியுது. இந்த ஹார்ஸால் கூட தாங்கவே முடியல. இங்கிட்டு பார்த்தா மேக்கோயோ அவ்வளோதான், அப்படியே மொத்த வண்டியும் ஃபயரோட வச்சு அந்த ஹார்ஸ் இழுத்துட்டு வந்துருக்கு. வைஸ்மேன் பார்க்குறாரு, என்னது ஹெல் எனார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கா? இந்த டெக்னிக் ஒரு டார்கெட்டை செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணி கொல்றதுக்காக யூஸ் பண்ணுவானுங்க. என்னால் நம்பவே முடியல. இங்கே வந்திருக்க மொத்த அசாசின்ஸும் அந்த ப்ளூ மர்டரர்ஸ் குரூப்லேருந்து எல்லாருமே இதை மாஸ்டர் பண்ணியிருக்கானுங்களா? எப்படி? இங்கிட்டு பார்த்தா ஹீரோ கேட்குறான், எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு. பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோர் ஆனவன் உடம்புல அந்த எலும்பு ஹீரோட ஷோல்டரில் குத்தி வெளியே வந்துருச்சு. ஏ கிங் ஆஃப் வார், உன்னோட ஷோல்டரை பார்த்தியா? பார்த்தா அந்த எலும்பு அவ்வளோதான், குத்து நடத்துல ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அது ஓகே? ஹீரோ பார்க்குறான், அவனுங்க அவனோட சொந்த உயிரை கூட கேர் பண்ணிக்கலையா? டார்கெட்டை கொள்றதுக்கு இந்த அளவுக்கா ஆக்ரோஷமாக இருக்கானுங்க? கண்மூடித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. ஹீரோ அந்த எலும்பை பிடிங்கிட்டு செம்ம கடுப்பாயிட்டான். அவனுங்க இப்படிப்பட்ட ப்ளோவை பண்ணுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அப்போ அவனுங்களை எப்படி தடுக்கணுன்னு நான் காட்டுறேன்டா. பார்த்தா ரத்தம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ எடுத்துட்டேன் சாட்டையை கையில். வாங்கடா, இப்போ எப்படி உங்களை ப்ராப்பராக அட்டாக் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இனிமே
என்கிட்ட ஒருத்த வர முடியாதுன்னு பார்த்தா அடிச்சு அடிக்க அவ்வளோதான் துண்டு துண்டாக போயிட்டு இருக்கானுங்க. இம்பாசிபிள். எப்படி இந்த ப்ளூ மர்டரர்ஸ் குரூப், இந்த ஸ்டில் பிராண்டிசிங் எம் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து எப்படி வரானுங்க? பார்த்தா ஹீரோ சாட்டையை வச்சு சும்மா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட தண்டருக்கு கம்பைன் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக், அப்புறம் அவனுங்களோட அந்த ஆம்புஷ் டெக்னிக் கம்பைன் பண்ணி பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. இந்த அட்டாக்கிங் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணவனுங்க. பட் இருந்தாலும் இவனுங்களால் இந்த கிங் ஆஃப் வாரை எதுவும் பண்ண முடியாதுன்னு வாய்ஸு இங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அந்த லேடியும் அந்த மவுண்டெயின் மேனும் சும்மா ஃபாரஸ்ட்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோங்க கழுத்திலே ஒரு அட்டாக் பண்ண ரெடியாக வந்துக்கிருக்கான். நான் அந்த கிரேட் மவுண்டைன் மேன், என்னால் நம்ப கூட முடியல. இந்த வேர்ல்டில் இப்படி ஸ்கேரியான பர்சன் இருப்பானா? நான் இவ்வளோ நாள் அது பொய்ன்னு தான் நினச்சிக்கிருந்தேன். பட் இந்த கிங் ஆஃப் வாரை பார்த்தோன்னே ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி சும்மா சுற்றி சுற்றி அடித்து அந்த நெருப்புலேயே தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இப்படி பெஸ்ட்டான 2 குரூப்ஸ்க்கு எதிராக ஒரு வால் மாதிரி நின்றுக்கிருக்கான். எப்பா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு கிங் ஆஃப் வார். ஹீரோங்க சிரிச்சுக்கிட்டு, வாங்கடா இன்னைக்கு நீங்களாம் நானான்னு பார்த்துறேன்டா. இவனை 2 வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா பார்த்தா ஹீரோ அவனை சுற்றி சும்மா வேலி மாதிரி போட்டுட்டு சாட்டையை சுற்றி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் எல்லா பயிலையும். இவனுக்கு நடுங்கி போச்சு. இல்லை, நம்ம ஒரு ஒஸ்டான இனிமையை ஃபேஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவனை நம்ம தொற்றுக்கவே கூடாதுன்னு கலங்கி போச்சு இவருக்கு. இவர் அப்படியே அந்த காய் விட்ட கேட்குறாரு, என்ன இந்த மேனை உன்னால் ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அவசரா, ஏய் நீ இதை பற்றினா கவலைப்படாத. கிரேட் மவுண்டைன் மேன் மாஸ்டர் காங். இங்கிட்டு அவனுங்க ஃபயருக்குள்ளேருந்து அப்படியே வந்துக்கிருக்கானுங்க. இன்னும் உனக்கு ரீசன் தெரியுமா? இந்த காங்கோல உருவான இந்த நியூ ஸ்டார் எதுக்காக இத்தனை நாள் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? இவன் பார்க்குறான், ஏய் நீ இப்போ என்ன சொல்ல ட்ரை பண்ணிக்கிருக்க? இப்போ இந்த காங்கோல நியூ ஸ்டார் அப்பியர் ஆனதும் எல்லாருமே சந்தோஷத்தில் குஷியாக தான் இருக்கானுங்க. இவனுங்க சும்மா இன்னும் அடங்குற மாதிரி தெரில, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ரீசன் வெறும் சிம்பிள் தான். இந்த நியூ ஸ்டார் டிஃபீட் பண்ணது யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மென்னே கிடையாது. அதுவும் இவன் யூஸ் பண்ணுறது அன்னோன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஹீரோ போட்ட போடு அவன் உடம்புனா கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியலையா? அவனுங்க இந்த நியூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் இதைத்தான் என்ஜாய் பண்ணிக்கிருக்கானுங்க. பட் யாருமே இதை உடைக்க ட்ரை பண்ணவே கிடையாது. இந்த அன்னோன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்தா ஹீரோ அட்டெண்டாயத்தில் சும்மா பறக்க விட்டுக்கிருக்கான். இவன் போடும்போது வர சவுண்ட் எப்படி கிரேட்டாக இருக்குது. இவன் இந்த நியூ ஸ்டார் இவன் என்னத்தான் அன்னோன் பவரை யூஸ் பண்ணாலும் சரி, இவனுக்கு எதிராக ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கர்ஸ் மேன் அப்பியர் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லை, இவனை ஃபேஸ் பண்ண எல்லாரும் ஒரு இன்சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் உள்ள ஒரு ஆள் மட்டும்தான். எப்பா ஹீரோ வண்டியிலேருந்து பறக்க விட்டுக்கிருக்க அந்த சாட்டை எடுத்து கிங் ஆஃப் வார் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி பார்த்தா அவனுங்க அப்படியே அந்த சாட்டையை பிடிச்சிட்டானுங்க. அந்த மோயாங் ஃபேமிலியை அப்படியே அனிலேட் பண்ணிட்டான். அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப் அவனுங்களை டிஃபீட்டும் பண்ணிட்டான். அந்த கிரேட் நாம்குன் ஃபேமிலி அவனுங்க அந்த 5 மெயின் பில்லர்ஸில் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர். அது மட்டும் இல்லை, அந்த 5 ட்ராகன்லேக்கு இருந்தாலே ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கான். இவனுங்க அப்படியே பிடிச்சி நிப்பாட்டிக்கிருக்கானுங்க. ஈவன் இந்த நியூ ஸ்டாரோடுக்கும் அவனுங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. பாத்தியா? ஹீரோ பார்க்குறான், பிடிச்சா மட்டும் உங்களை விட்டுருவானாடா. அவனுக்கு முன்னாடி எப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் அப்பியர் ஆகுங்களோ அப்போ தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கிருக்கான். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. பார்த்தா அந்த சாட்டை மேலே ஏறி ஒருத்தன் ப்ளூ மர்டரர்ஸ் குரூப்பை சேர்ந்தவன் போயிட்டுருக்கான். ஹீரோ பார்க்குறான், வாடா வாடா. பார்த்தா வந்ததுமே அந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் ஹெல் எனார்மஸ் யூஸ் பண்ணுறான். என்ன இதை வச்செல்லாம் போட்டு தள்ளிடலாம் நினச்சிங்களா? ஹீரோ அப்படியே கையில் பவரை கேதர் பண்ணி அந்த சாட்டையில் அனுப்புகிறான். எல்லா டைமும் அவன் எவ்வளோ நேரம் ஃபைட் போட்டுக்கிருக்கானோ அதை அப்சர்வ் பண்ணி இன்னும் அவன் பவர் ஆகிட்டே தான் இருக்கான். பட் அதுதான் நமக்கும் வேணும். பார்த்தா அவன் அப்படியே வந்துக்கிருக்கான். அவன் என்னத்தான் ஒரு மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருந்தாலும் சரி அவனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் நின்று பார்க்க முடியாதுல்ல. அவன் அப்படியே அது மேலே நடந்து வந்துக்கிருக்கான். பட் ஹீரோ யூஸ் பண்ண பவரில் சும்மா துண்டு துண்டாக போயிட்டான். இவனுங்க இன்னும் பிடிச்ச முடியுமா நிற்கிறானுங்க. இந்த சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் மட்டும்தான் பார்க்குறான்.
அவனுங்களை அப்படியே பறக்க விட்டுக்கிருக்க அந்த ஃபயருக்குள்ளே. பார்த்தா இவனுங்க ட்ராப்பு போட்டது மேலே ஒருத்தன் பறந்து வந்துக்கிருக்கான். இந்த கிங் ஆஃப் ஆர் முன்னாடி இருக்கவனுங்களை பார்த்துக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கான். அவனுக்கு 4 மூலையிலேருந்து அட்டாக் வரும்னு தெரியாமையா போச்சு. நம்மளோட இந்த மெயின் டார்கெட், நம்மளோட இந்த ரியல் அசாசினேஷன் டார்கெட்டு அந்த மேக் கோயோ தானே. பார்த்தா அவனுக்கு நேர சொருகம் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்க்குறான், இந்த மொமெண்ட் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்காகத்தான் இதை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க என்னத்தான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இது எனக்கு வீக்னஸே கிடையாது. 4 மூலையிலையும் என் கண் இருக்குடா. எந்த ஒரு இம்பாசிபிளும் நான் பாசிபிள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வந்தவனை சாட்டையெல்லாம் அவ்வளோதான் அடித்து அடுக்கி உடம்புல ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஒரு பவர் டெக்னிக் டர்ட்டில் ப்ரீத்திங்னு பார்த்தா இவ தான் யூஸ் பண்ணியிருக்கா. நான் எப்போ இந்த டர்ட்டில் ப்ரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறனோ, இது எங்கள் ஸ்டீல் பிராண்டிசிங் எம் ஃபேமிலியோடது. என்னால் ப்ரீத்திங்கை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன் ஹார்ட் பீட்டையுமே ஸ்டாப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? என்னால் என்னோட கண்ணை எல்லா மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஈவன் என்னோட ஒரு கண்ணை வச்சு இந்த கிங் ஆஃப் வர்ற எல்லா மூமெண்ட்ஸையும் என்னால் பார்க்கவே முடியும். அது மட்டும் இல்லை, நான் என்ன பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் என்னோட பிரதர்ஸாலையும் பார்க்க முடியும். ஹெவன்ஸ் கில்லிங் ஆர்டர்னு நெக்ஸ்ட் ஒரு அட்டாக்கு பார்த்தா அவன் கண்ணு ஒரு மாதிரி ரெட் ஆயிருச்சு. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். இந்த ஆர்டர் எப்போ ஹெவன்ஸ்லேருந்து வருதோ அப்போ எனிமியை கொள்றதுக்கான கான்ட்ராக்ட் மேக் பண்ணிட்டோம் தானே அர்த்தம். ஹார்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா ஹீரோ பூரா பயில அடித்து பறக்க விட்டுக்கிருக்கான். வைஸ்மேன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. என்னது இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் நினச்சதை விட ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தா ஹீரோ அவரோட சாட்டையை வச்சு சும்மா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வரைக்கும் ஃபைட்டு மட்டும்தான். யோப்பா, இன்னும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. டேமிட், இது முடியவே முடியாது போலையடா. ஏ கிங் ஆஃப் ஆர், அரி ஓகே? பார்த்தா ஹீரோ இன்னும் அப்படியே தான் இருக்கான். மூச்சு எல்லாம் இழுத்து விட்டுக்கிருக்கான். ஃபேஸ்லேருந்து உடம்புலதான் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏ கிங் ஆஃப் ஆர், மூச்சையும் இவ்வளோ ஹெவியாக இழுத்து விட்டுக்கிருக்க, என்னாச்சு? சே, நான் இந்த ஹார்ஸ் கேரேஜை ஓட்டுறனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஹெவி ரெயினில் எப்படி நான் ஸ்பீடாக போகிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவன் கிட்டத்தட்ட 200 அசாசின்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட 300 அசாசின்ஸ்க்கு மேலே கொண்டிருக்கான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு கிங் ஆஃப் ஆர் கொஞ்ச நேரத்தில் கொலாப்ஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. பார்த்தா அவனுங்க ரத்தம்லாம் வச்சு ஆறு மாதிரி ஓடிக்கிருக்கு மழை தண்ணியில். அவர் பார்க்குறாரு, ஏய் அங்கே பாரு கிங் ஆஃப் ஆர், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டோட எண்டாக இருக்கணும். அவர் பார்க்குறாரு, இது இவ்வளோ நேரம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நீ கொஞ்சம் தாக்குப்பிடி, நம்ம ஃபாரஸ்ட்டை தாண்டிட்டோம், நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். பார்த்தா அங்கே தான் வச்சானுங்க ஆப்பு. அங்கே பாதையே காணா. டேமிட், இது ஃபாரஸ்ட்டோட எண்டே கிடையாதுடான்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே சைடில் திருப்புறாரு. என்ன ஸ்பீடு அவர்! டேமிட், நம்ம உள்ளே விழுக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்தா வண்டியெல்லாம் சறுக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், அதுக்கு நான் விட்டுருவானா? ஹீரோ அப்படியே ஒரு மரத்தில் அந்த சாட்டையை வச்சு அப்படியே கட்டுறான். ஒரு இழுத்து வண்டியோட டைரக்ஷனை அப்படியே மாற்றிட்டான். பார்த்தா இன்னும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அந்த ப்ளூ மட்ரஸ் குரூப்பும் அந்த அசாசின்ஸும் கூடவே வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், எதுக்காகடா மரத்தில் கட்டினேன், எல்லாம் ஒரு காரணத்துக்காக தானு சொல்லிட்டு மரத்தை அப்படியே புடுங்கி எடுக்கிறான். போட்டான் போடு. எப்பா, வந்த பாதி பயிலும் காலி வெடித்து செதறி இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோவோட ரோப்புமே அப்படியே வந்துருச்சு, தாக்கு பிடிக்க முடியாமல். ஹீரோ பார்க்குறான், என்ன இது? இவர் பார்க்குறாரு, இல்லை என்னால் நம்ப கூட முடியல. எப்படி இன்னும் இந்த பேஸ்டர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வர போகிறானுங்களா? எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொல்கிறான், என்ன முடிஞ்சா? எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தவனுங்க நம்மளை வாட்ச் பண்ணிக்கிருக்கானுங்க, அதுவும் ரொம்ப ஹைடாகிருக்கானுங்க. அப்படியே அந்த மரத்தை தான் காட்டுறாங்க. பார்த்தா இவனுங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. இவ என்ன இது? அவளோட பவரை அப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்கிருக்கா. இது இன்னும் முடியலை, இது இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. வைஸ்மேனுக்கு சரியான ஷாக்கு. கிங் ஆஃப் ஆர், அங்கே பாருடான்னு பார்த்தா அந்த கிங்காங் அப்படியே வந்துக்கிருக்கான்.
இவன் யாரு? எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த எம்ஜிஓலியோனா, இவன் அந்த ஸ்டீல் பிராண்டிஷிங் எம் ஃபேமிலி சேர்ந்தவனடா. எப்படி இவங்க? அவன் வந்ததுமே, ஏ கிங் ஆஃப் ஆர், இன்னைக்கு ஓன் சாவு என் கையில் தான்டான்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் சைடு ஒரு அட்டாக்கு, வைஸ்மேனுக்கு நேரம் ஒரு அட்டாக் வந்துருக்கு. அவர் அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கிட்டு மேக்கோயாவை தூக்கிட்டு ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணுறான். வண்டி சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு. டேய், நீ ஜம்ப் பண்ணா மட்டும் உன்னை விட்டுருவேன் நினச்சியா? ஹீரோ பார்க்குறான். அப்படியா கண்ணு, இந்த வரண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டுருக்கான். கிட்ட போய் அப்படியே பஞ்ச் பண்ண பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு ஹீரோ விடுவானா? அவன் அவனோட பவரெல்லாம் அப்படியே கேதர் பண்ணிக்கிருக்கான். தண்டர் அப்படியே இறங்குது அந்த டைமில். இங்கிட்டு ஹீரோ அப்போ கூட முதுகில் மேக்கோயை வச்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். இங்கிட்டு இவன் பார்த்தா பக்கத்தில் ஒரு சிரிப்பு சவுண்டு. ஓ, நான் கேள்விப்பட்ட வர இந்த காங்கோல அப்பியரான நியூ ஸ்டார் ஒரு அன்பிரிடிக்டபிளான மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சிருக்கோம்ல கேள்விப்பட்டேன். பார்த்தா பின்னாடி ஒருத்தன் சுற்று போட்டான். நீ உன் முதுகு பின்னாடி வச்சிருக்கிய ஒரு வெயிட்டு, அதுதான்டா உனக்கு டெட் வெயிட் ஆக போகுது. ஹீரோ பார்க்குறான். ஆஹா, சுற்று போட்டாங்கயா, சுற்று போட்டாங்க. அப்போ அவனுங்க சொல்லிக்கிருக்கானுங்க, நீ ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை பேக் சைடு கேரி பண்ணுறனால இப்படி இருக்கியா, இல்லை 2 சைட்லேருந்து நாங்கள் காற்றுல அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கோமே அதனால இவ்வளோ ஷாக்காக இருக்கியாடா? என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி சர்ப்ரைஸாக நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்க கூட இல்லைல்ல. காரணம் உங்ககிட்ட இருக்க வெறும் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான்டா இதுக்கெல்லாம் காரணம். எல்லா சைட்லேருந்தும் ஃபைட்டுக்கு வந்தினா பார்க்கணுண்டா. பட் நான் இப்போ கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ரீத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன், என்னோடய ஹார்ட் பீட்டை கூட ஸ்லோவாக தான் பீட் ஆகிட்டுருக்கு. ஈவன் என்னோடய கண்ணை நான் க்ளோஸ் பண்ணாலும் சரி, என்னோடய காதை க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஏன் என்னோடய வாயே முன்னாலும் சரி, என்னால் உன்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி கிளியராக உன்னை பார்க்க முடியும்டா இந்த பேட்டில் ஃபீல்டில். அவன் அப்படியே சில்வர் வயர் எடுத்துக்கிட்டு காரணம் நான் யூஸ் பண்ணுறது அந்த ஷேரிங் ஐ. அதால் உன்னோட மூமெண்ட் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக எங்களால் வாட்ச் பண்ண முடியும். இதுதான் இந்த ஹெவன் கில்லிங் ஆர்டர். பார்த்தா அவன் கையிலே ஒரு ஸ்வாட் வந்துருக்கு, அந்த நானோ மிஷினில் வர மாதிரி. இங்கிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கான், இங்கிட்டு இந்த ஹெட் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான். ஹீரோ ஒரு ஆள் வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கான் யார்லையே. இங்கிட்டு கிங்காங் போய் அழகாக அந்த ஒயரில் லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் வர ரெடியாக இருக்கான். இங்கிட்டு அவன் அந்த வயரில் அப்படியே உட்காந்துருக்கான் குத்துக்கல் மாதிரி. என்ன, என்னால் அந்த காடாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஹெவன்லேருந்து எவன் வந்தாலும் சரி, எல்லாராலையும் என்னை கொல்ல முடியும். ஏன்னா நான் தான் இந்த ஸ்டீல் பிராண்டிஷிங் எம் ஃபேமிலியோட ஹெட் எம்மோக் ஜின்ரா. சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏ கிங் ஆஃப் ஆர், இன்னைக்கு உன் சாவை நீ ஃபேஸ் பண்ண போகிறடா. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, பார்க்குறியா? எப்பா மாற்றி மாற்றி ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, அங்கிட்டு ஜம்ப் பண்ணி ஒயரை யூஸ் பண்ணி. அமேசிங். ஹீரோ பார்க்குறான். பரவாயில்ல, இவனுங்க அந்த ஹெவனையே ஷேக் பண்ணுற அளவுக்கு இப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுருக்கானுங்க. இருந்தாலும் என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா, இவனுங்க எப்படி இந்த ஏரில் இவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கானுங்க. பட் இருந்தாலும் அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுதான் அவனுங்களை ஃப்ரீயாக அட்டாக் பண்ணுறக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இது ஒன்றும் ஜோக்கே கிடையாது, உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன, அவனுங்க அப்படி ஹைட் ஆகி வரதை நான் நோட்டீஸ் பண்ணலைன்னு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? இருந்தாலும் அவனுங்க அந்த ஸ்வாட் பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுருக்கானுங்களே அந்த பவர், உண்மையாகவே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸோட உண்மையாகவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவனுங்க அவன் கையே வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க என் கை கூட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இங்கிட்டு கிங்காங் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான், அதை அசால்ட்டாக பிளாக் பண்ணி அங்கிட்டு அனுப்பியிருக்கான். தட் மீன்ஸ் அவனுங்களுக்கு இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எப்படி எப்படி அது பாசிபிள்? இந்த ஷார்ட் டைமில் எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானுங்க? இங்கிட்டு அவன் அந்த ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறான். ஓகே, இது எந்த வழியாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையையும் சரி, இந்த சுச்சுவேஷனையும் சரி, இனி நான் நார்மலான வேலை பார்க்கவே கூடாது, இதை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே யாரில் சண்டை போட்டிருக்கானுங்க. இங்கே கீழே கடந்து வைஸ்மேன் பார்க்குறது இம்பாசிபிள். எப்படி? எனக்கு தெரியுது,
அவன் தான் அந்த ஸ்டீல் பிராண்டிசிங் எம் ஃபேமிலியோட ஹெட்டுன்னு. இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா? என்னால் நம்ப கூட முடியல. அவன் கிங் ஆஃப் ஆர் கூட அந்த அளவுக்கு நல்லா ஃபைட் போட்டுக்கிருக்கான். இதுதான் முறை கிங் ஆஃப் ஆர் ஆப்போனன்ட்கிட்ட அடி வாங்குறது. பார்த்தா அவனுங்க அந்த சில்வர் வயரை யூஸ் பண்ணி அங்கிட்டும் இங்கிட்டும் சிரிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ போட்டு. அவன் மட்டும் முதுகில் இருக்கவனை இறக்கி வச்சா தெரியும் இவனுங்களுக்கு. கிங் ஆஃப் ஆர், என்ன எங்களோட அட்டாக்கை பிளாக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காடா? சரி வேணா, ஏன் உன் உயிரை கொடுத்துடக்கூடாது? எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிருக்க? ஹீரோ பார்க்குறான். புல்ஷிட். என்ன என் லைஃப் வேணும்னு பேராசையில் இப்படி வந்திருக்கீங்களாடா? சரி ஓகே, நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில் உண்மையாகவே சஃபர் ஆகியிருக்கேன் தான். இருந்தாலும் இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்னு ஹீரோ பவரை ரிலீஸ் பண்ண போகிறான். பார்த்தா அவன் கை சைடு உடம்பெல்லாம் அப்படியே வந்து சில்வர் ஒயர் கட்டுது. ஹீரோ பார்க்குறான். என்ன சில்வர் ஒயரா? அவன் பார்க்குறான். நீ எருமையாக சண்டை போடுங்கடாண்ணா கேட்கவா செய்கிறானுங்க. பார்த்தா மேக்கோயோடையும் சேர்த்து மொத்தமாக ஹீரோவை அப்படியே இறுக்கிட்டானுங்க. வெல், உனக்கு தெரியுமா அந்த முறி மெல்ட்டுக்கு வர நியூ பீஸ் எல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறானுங்கன்னு? அவனுங்க உண்மையாகவே யார் ஸ்ட்ராங்கான பீப்புள் யார் வீக்குன்னு தெரியறதே கிடையாது. அவனுங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த நியூ ஸ்டார் எல்லாம் சுற்றிக்கி தரானுங்க. அதை மக்களுமே பெருசாக நினச்சி பாராட்டத்தான் செய்கிறானுங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபைட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடானதுரா. இதுக்கான ரெஸ்பான்ஸை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற. உன்னால் இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் அட்டாக்கை தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாதுன்னு அவன் அப்படியே நின்றுக்கிருக்கான். இதோட நீ செத்தா கூட ஆச்சரியமாக தாண்டா இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன்ப்பா. உனக்காக ஒரு ஸ்பெஷல் வழியை நான் கையாளுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிருக்கான். நான் உன்னை இந்த ஸ்டீல் பிராண்டிசிங் எம் ஃபேமிலியோட ஹெட்டான நான் மாஸ்டர் பண்ண ஒரு அட்டாக்கை உனக்காக அனுப்ப போகிறேன்டா கத்திக்கிட்டு இருக்கான். இது வெறும் ஒரு பிரீத்தில் அந்த 9 தண்டர் ஸ்வாட் அட்டாக் உனக்காக வந்துக்கிருக்குடா. அவன் அப்படியே அந்த அட்டாக் போடுறான். 9 சோல் பர்ஸ்டிங் ஸ்வாட்னு. பார்த்தா அத்தனை ஸ்வாடு சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட அட்டாக் வந்துக்கிருக்கு. டேய், இப்போ தெரியுதா ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தா எப்படி சஃபர் ஆவாங்கன்னு? ஹீரோ சொல்கிறான். இன்ட்ரெஸ்டிங். ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸ் தி ஹெவன்லி தண்டர் கியூன்னு அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த சில்வர் ஒயரெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. பூரா ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்கான் அந்த சில்வர் ஒயரை ஃபுல்லாக. இவனுக்கு ஷாக்கு, என்ன நடக்குது இங்கே? பார்த்தா ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரில் ஒரு ட்ராகனே அப்பீர் ஆயிடுச்சு. இவன் பயத்தில் அப்படியே நடுங்கி போய் நின்றுக்கிருக்கான். ட்ராகனா? பார்த்தா அவன் அட்டாக் பண்ண வந்த கை கால்னு நேராக அவங்க நேரம் மோதிக்கிட்டு இருக்கு. இம்பாசிபிள், நடுங்கிட்டு இருக்கான். இங்கிட்டு கிங்காங் கத்திக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இங்கிட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். பட் ஹீரோ அவன் சைடு ஒரு அட்டாக்கு, உடனே மட்டும் விடவாடா போகிறேன்னு 2 பேருக்கும் போட்ட அட்டாக்கில் அவ்வளோதான். கை கால்னு எல்லாம் போச்சு. வைஸ்மேன் அப்படியே பார்த்துக்கிருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போட்ட அட்டாக்கில் அங்கே இருக்க மொத்த தரையும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. கிங் ஆஃப் ஆர், நீ ஓகேவா? பார்த்தா அவனோட 2 கையும் இல்லை காலும் இல்லை, டேமேஜ்னு சொல்லிட்டு ஏர்லேருந்து அப்படியே விழுந்துக்கிருக்கான். இந்த டைம் லோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கா இல்லை அவனுக்கா? ஹீரோ அப்படியே ஏரில் வந்துக்கிட்டே இருக்கான். நான் ரொம்ப தப்பாக அவனை ஜட்ஜ் பண்ணிட்டேனா? எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட ஹை ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை லோ ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரில. இந்த பிளேஸில் நான் தான் ரொம்ப ரெக்லஸாக நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு அல்டிமேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். இவன் அப்படியே கிடக்குறான். இந்த மேன் அவன் அந்த 2 ஸ்டாருக்கு சேம் லெவலில் இருக்கான். பார்த்தா இவனுங்க நின்று இருந்த சில்வர் ஒயரில் ஹீரோ லேண்டாக இருந்துக்கிருக்கான். இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸ் இந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸாக இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் எங்களோட மாஸ்டர் எங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் டிசபிள்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது, அவனுங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான்டா எங்களோட ஆன்செஸ்டர் எல்லாரும் எங்களை இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்கன்னு ஹீரோ அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி கியூவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஹீரோ சொல்லியிருக்கான், என்ன வெறும் உன்னோட இந்த பிஞ்சு போன 2 கையும் காலையும் வச்சு என்ன கொல்ல முடியும்னு நினச்சியா? இல்லை அந்த பிரிட்டியான கியூவை வச்சு ஒரு சில்வர் வே செந்தியே அதை வச்சு கொல்ல முடியும்னு நினச்சியா? இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸை எவனாலையும் டிஃபீட் பண்ண முடியாதுடா.
பார்த்தா ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஹீரோ உடம்புல வந்து ரத்தம் தெறிக்குது. எப்பா அட பாவி, இந்த ப்ளூ மட்ராஸ் குரூப்போட சீஃப் அப்படியே முதுகில் குத்தியிருக்கான். இந்த ஹெட்டோட உடம்புல குத்தி ஹீரோட நெஞ்சிலே இறக்கியிருக்கான். இவன் அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். டேய், ப்ளூ மட்ராஸ் குரூப்போட சீஃப், யூ பாஸ்டர். ஏய் எம்மோக் ஜின், நீ தான் ஆல்ரெடி சொன்னியப்பா நான் எப்படிப்பட்ட ஆள்னு. காடை இறக்குன முதுகில் குத்த எப்படா வெயிட் பண்ணுவோம் தானே சொன்னேன். நான் இந்த சான்ஸ்க்காக தான்டா வெயிட் பண்ணேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பாரு, அந்த ஸ்டீல் பிராண்டேசிங் எம் ஃபேமிலியோட ஹெட்டையுமே போட்டு தள்ளிட்டேன். ஏன் கிங் ஆஃப் ஆர், அப்புறம் அந்த மேக்கையோ எல்லாரையும் சேம் டைமில் முடிச்சிட்டேன்ல. பார்த்தா ரத்தம் பின்னாடி வரைக்கும் தெறிக்குது. ஒரே ஸ்வாரில் 3 பேருக்கும் போட்டான் போடு. இதோட இந்த சாப்டர் 86